தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோவை வருகிறார். இது குறித்து நமது செய்தியாளர் நந்தகுமார் தரும் தகவல்களை தற்போது கேட்கலாம். தமிழக முதல்வர் கோவையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்வதற்காக சற்று நேரத்தில் வர உள்ளார். கோவை அரசு கலைக்கல்லூரியில் தமிழ் புதல்வன் திட்டத்தை மாநிலம் முழுவதும் துவக்கி வைக்க உள்ளார். தமிழ் புதல்வன் திட்டம் அதாவது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி செல்லும் அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ரூபாய் மாதந்தோறும் 1000 ரூபாய் தர உள்ளார். இந்த திட்டத்தினை துவங்கி வைக்க உள்ளார். மற்றும் மருதமலை சாலையில் உள்ள பாரதியார் பல்கலைக்கழகத்தில் சுமார் 40 கோடி மதிப்பில் உள்ள கட்டப்பட்டுள்ள உயிரியல் துறை மற்றும் அறிவியல் துறைக்கான புதிய கட்டிடங்களை திறந்து வைக்க உள்ளார். மற்றும் கோவை ஆத்துப்பாலம் வரை 3.8 கிலோமீட்டர் நீளத்தில் கட்டப்பட்டுள்ள நெடுஞ்சாலைத்துறை சார்பாக 470 கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தையும் திறந்து வைக்க உள்ளார். இந்த மேம்பாலமானது பொள்ளாச்சி, பாலக்காடு, பேரூர், செல்வரம் செல்வதற்காக விரைந்து செல்லும் வகையில் இந்த பாலத்தை இயக்கப்பட்டுள்ளது. மற்றும் நீலம்பூர் பகுதியில் சுமார் 106 அடி நீளம் கொண்ட திமுக கொடியை ஏற்றிருக்கிறார். மற்றும் அங்கு உள்ள நூலகத்தையும் கலைஞர் நூலகத்தையும் திறக்க உள்ளார். மற்றும் அங்கு அமைக்கப்பட்டுள்ள முழு உருவத்தில் அமைக்கப்பட்டுள்ள மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சிலையும் திறந்து வைக்கிறார். இதற்காக கோவை மாவட்டம் முழுவதும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக கோவிலிருந்து டி. நந்தகுமார்.